கேள்வி இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்தேங்க. பார்த்தேன். ஆமா. அதுல 2வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி அதெல்லாம் இருக்கு. அந்த கேள்வியை கேட்டாம எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா அருமையா பண்ணியிருக்காரு. முதல் கேள்விக்கு சொல்லியாச்சு. 2வது கேள்விக்கு ஆதாரம் நிறைய இருக்கு. 2வது கேள்வி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பிஜி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தொலைபேசி பண்ணியிருக்காரு. அப்புறம் இப்பதான் பேசினாரு. இப்பதான் 1 நிமிஷம் ஆச்சு பேசி. அப்புறம் அவரு வெளியில் போயிட்டாருங்களா? சும்மா தனிப்பட்ட முறையில பேசினாரு. இப்பதான் அவருக்கு இப்ப தொடர்பு அனுப்பிச்சிருக்கேன் அவங்களுக்கு. வேணும்னா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு கூகுள் நம்பர் கேட்டாரு பணம் கட்டுறதுக்கு. நன்கொடை மினிமம் 3000 வச்சிருக்கேன் இல்லையா, அது கட்டுறதுக்கு அனுப்பிச்சாச்சு. ஏதோ பொறியாளர் இன்ஜினியர் மாதிரி தெரியுது அவருமே. பிஜியோட நண்பர்கள் தெரியுது, எல்லாம் அந்த தொழில்துறை சார்ந்த நண்பர்கள். அவர் சொன்ன ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதை தொலைபேசியில பேசினேன், நேரடியாக பேசினேன், தொலைபேசியில பேசினேன். புரிஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பேசினேன். பரிணாம அறிவியல் என்ன, நாம எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணும், இப்படிதான் இருந்தது. உடம்பு சுத்தமான தெரியாம போய் நோயா மாட்டிருப்பா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நோய் வந்துட்டு அவன் அறிவே இல்லைன்னு தானே அர்த்தம். தன்னுடைய அறிவை பயன்படுத்தி நோயை தீர்க்கலன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர்காரனுடைய மரணம் வந்து ரொம்ப கொடூர மரணம். அவன் 51 வயசுல சாகுறான். அவன் சொல்லும் பொழுது, இது இவ்வளவு இருந்து என்னுடைய நோயை காப்பாற்ற முடியலையே. அப்ப தனக்கு வந்து நோயை தான் குணமாத்தி கொள்ளினா, தனக்கு வந்து நோயை தான் குணமாத்தி கொள்ளணுமே இல்லையா? கண்டிப்பா. தனக்கு வந்து நோயை தான் குணமாக்கி கொள்ளினா அப்புறம் என்ன அறிவு இருக்கு அவனுக்கு? அதுதாங்க பெரிய பிரச்சனையே. அதுதான் காசு பணம் அவ்வளவு இருந்தோம். அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு இவ்வளவு பெரிய நோய் வந்துருச்சு, என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிறான். அப்படின்னா யாருமே இல்லைன்னா உன்னுடைய அறிவை வச்சு நீ என்ன பண்ணணும்? பல பேர் சொல்றது கேட்கணும் இல்லையா? பல பேர் சொல்றது கேட்டுட்டு நீ என்ன பண்ணணும்? முடிவு எடுக்கணும். வணக்கம். வணக்கம் 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 ஐயா. வாங்க. சுமன் எங்க இருந்து? சென்னையில இருந்தா? வணக்கம். ஆமாங்க ஆமாங்கய்யா. சென்னை. என்ன ஐயா என்ன பண்றீங்க? நன்றிங்கய்யா. ஆமாங்க, நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, கிரிப்டோ கரன்சி. நல்ல கிரிப்டோ கரன்சியா? சரி சரி. ஆரம்பத்துல என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப என்னென்னமோ போயிட்டு இருக்குது. ஆமாங்க. இது அது ரைட். அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து சாட் ஜிபில வந்ததுன்னா அதுக்கு போட்டியா வேற வரும். எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எங்கேயே போகுது. நிச்சயமாங்க. ஆமாம், அது ஒண்ணும் சொல்ல முடியாது. அதான் போட்டி இல்லாத தொழிலை கத்துக்கிறதா இது. இது வந்து போட்டி இல்லாத தொழிலா கொண்டுட்டு வரேன். இது வந்து நீ மருத்துவமா, அதாவது தொழிலா கொண்டுட்டு வரேன். 2 விதமா செய்யலாம். வந்து இலவசமாவும் தெரிஞ்சுக்கணும்னா அதுவும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இலவசமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நேரடியாக அவங்களுக்கு எந்த பயிற்சி நான் கொடுக்கறது இல்லை. அவனுக்கு தகவல் மட்டும் கொடுப்பேன், மற்றபடிக்கு எதுவும் சொல்லி தர மாட்டேன். கண்டிப்பாங்க. இலவசமா சொல்லி கொடுத்தா எதுக்கும் மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காதுங்க. நிச்சயமா. அதனால இலவசமா கேட்டா லிங்க் மட்டும்தான், மற்றபடிக்கு அவன் நன்கொடை கொடுக்காத உள்ள வரவே முடியாது யாருமே. வேணும்னா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். வந்து ஒரு நாள் 2 நாள் அப்புறம் பிடிச்சி காய்ச்சிடுவேன். நன்கொடை கொடுக்கல நேரடியாக காய்ச்சிடுவேன். நன்கொடை கொடுக்கறது நீ வா, இல்லாட்ட வராதுன்றவேன். என்னடா வீடியோ சும்மா பார்த்துட்டு போ. வீடியோ வந்து 4000 வீடியோ போட்டிருக்கேன், புத்தகம் கிடைக்குது, வாங்கி படிச்சுட்டு செஞ்சுட்டு போக வேண்டியதானே. நிச்சயமாங்க. ஆமா, அந்த ஒரு வாரத்திலே கண்டுபிடிச்சு காய்ச்சி விட்டுருவேன். தொடர்ந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா நீ நன்கொடை கொடுக்குறது அந்த உள்ள வராட்ட வராதுன்னு சொல்லிடுவேன். உனக்குதான் இலவசமா கிடைக்குது இல்லை, அப்புறம் என்ன? அதனால ஆரம்பத்துல இருக்கிற எனக்கு புது நன்கொடை கொடுத்து வர்றவங்க தான் இந்த கலையை வளர்க்க முடியும். ஆமா, அவங்கதான் இன்ட்ரெஸ்டா கத்துக்குவாங்க. ஆமா, இலவசத்துக்கு தான் மதிப்பு இல்லையே. அதுக்கு என்ன பண்ண, 1 வாரம் வாய்ப்பு கொடுக்குறேன். இது உண்மையில தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வாரம் வாய்ப்பு, இது உண்மையில தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வாரம் வாய்ப்பு. அது அவங்க என்ன கேள்வி வேணா கேட்டுக்கலாம். அது எல்லா பயிற்சியுமே சொல்லிடுவாங்க, எல்லா பயிற்சியுமே சொல்லிடுது. இந்த மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல. பட்டினி போடுறது பட்டினி எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன், அவ்வளவுதான். ஏன்னா நீ தான் பட்டினி போட போற, நீ தான் சாப்பிட போற. எனக்கு நீ கேட்கறதுனால எனக்கு அறிவு வளருது, உனக்கு நான் அறிவு கொடுத்துட்டு போறேன், எனக்கு எந்த நட்டமும் கிடையாது. அப்படிதான், விஷயம் இல்லை. அதனாலதான் அப்படி பண்ணிருக்கேன். அப்ப ப்ராஜெக்ட் ஒர்க்கா பண்ணிருக்கேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எவ்வளவு ஒரு கொடிய நோயா இருந்தாலும் 6 மாசத்துல குணமாக்கிடலாம். எவ்வளவு புற்றுநோயை கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல குணமாக்கிடலாம். நல்லது. ஆனா அவங்களுக்கு 1 மாசம் தான் பயிற்சி, அதுக்கப்புறம் 6 மாசம் அவங்களே செஞ்சுக்கணும். சரிங்க. ஒரே மாசம் தான், யாரா இருந்தாலும் 1 மாசம் தான் பயிற்சி.
அது வெளிநாட்டுக்காரங்களா இருந்தா $500 வச்சிருக்கேன், இந்தியாக்காரன் தான் $200 வச்சிருக்கேன். இந்தியாக்காரன் $200 நல்லது. அவ்வளவுதான். அந்த நல்லது $200ங்கிறது நீ நல்லது தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ செய்ய முடியும், இல்லாட்டா செய்ய முடியாது. ஆனா நீ வந்து ஆகாரம் தின்னுட்டு மருந்து மாத்திரை தின்னுட்டு எவனாலும் நோய் நல்லது பண்ண முடியாது. நிச்சயமா நிச்சயமா ஆகாரம்ங்கிறது ஒரு உண்மைதாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆகாரமா இருந்தா பரவாயில்ல, இவன் விருப்பப்பட்ட ஆகாரம் சாப்பிடறான், அங்கதான் மாட்டிக்கிறான் அவன். உண்மைதாங்க உண்மைதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயற்கை வழியில் இருக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டேன்னா நீ தப்பிக்கலாம். நீ விருப்பம் போல நிச்சயமா சாப்பிட்டு பலகாரத்தை தின்னு போட்டு பூரி பொங்கலை தின்னு போட்டு மசால் வடையை தின்னுட்டு அப்புறம் காபி குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு இருந்தா ரத்தம் அழுகிட்டே இருக்கும், ரத்தம் டீகம்போசிங் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பாங்க டீகம்போஸ் ஆச்சுன்னா எதிர்பார்த்தல் போயிடும். நிச்சயமா அதனாலதான் புது புது நோய் வருது நமக்கு. சரிங்க அந்த என்ன நீ மருந்து கண்டுபிடிச்சாலும் அது புது நோயா மாறிட்டே இருக்கும். அந்த உள்ள வைரஸ் இருக்கு இல்லைங்க, பாக்டீரியா வந்து பாக்டீரியா புது புது வடிவம் எடுக்கும். இது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா ஒரு 100 கிருமிகளுக்கு மேல கண்டுபிடிக்க முடியல. 100 கிருமிகள் இருக்கலாம் கண்டுபிடிச்சது, கண்டுபிடிக்காத 100 கோடி இருக்குது. அது மட்டும் இல்ல, அது புதுசு புதுசா நோய் புது புது கிருமி உண்டு பண்ணும். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நீங்க தகவல் கொடுக்குறீங்களோ அது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிற மாதிரி உனக்கு முன்னாடி அது புதுசு புதுசா கிருமி உற்பத்தி புது புது கிருமி உற்பத்தி பண்ணும். அப்ப நீ ஒன்னும் தப்பிக்க முடியாது. ஒண்ணு பட்டினி தான். அந்த பட்டினி அறிவியல் முறையில பட்டினி போடணும். இந்த மாதிரி முட்டாள்தனமா மதம் சம்பந்தமான பட்டினி எல்லாம் கிடையாது. இது அறிவு சார்ந்த பட்டினி ஒண்ணு இருக்கு, அதுதான் அந்த ரேஷனல் ஃபாஸ்டிங். இந்த அறிவு சார்ந்த பட்டினி என்பது இந்தியாவில யாருக்கும் தெரியாது, தமிழ்நாட்டிலயும் தெரியாது. ஆனா 100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்திருக்கு. 100 ஆண்டுக்கு முன்னாடி அறிவு சார்ந்த பட்டினி இருந்திருக்கு, ஆனா யாரும் புரிஞ்சுக்கொள்ள முடியல. நல்ல வேலை அந்த ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் வந்தாரு. ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் வந்துதான் அவரு என்ன பண்ணாருன்னா அந்த அறிவு சார்ந்த நோன்பு, இந்த அறிவு சார்ந்த நோன்புக்கும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த இதுக்கும் ரெண்டுக்கும் பொருந்தி போகுது. இதை வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார். இந்த வெங்கடேசன் வந்து பெரிய பெரிய ஜிடி நாடி மாதிரி நிறைய கண்டுபிடிப்பாளர் அவரு. அவர் சொல்லி நான் பலது கண்டுபிடிச்சிருக்கேன். அதுல எதிர்காலத்துல மின்சாரம் விண்வெளியிலே குடியேறி விண்வெளியிலே குடியேறி அங்க மின்சாரம் உற்பத்தி பண்ற அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் உலகம் ஒத்துக்கொள்ற பிறகு நம்ம வந்து ஈர்ப்பு வீசி வச்சு மின்சாரம் எடுக்கலாம், தண்ணீரவே எரிபொருளை கொண்டு வரலாம். இப்ப பேசிக்கா செஞ்சு பார்த்தாச்சு. நாளைக்கு இப்ப ஹைட்ரஜன் மாதிரி தண்ணீரவே எரிபொருளை கொண்டு வந்தேன், அந்த டெக்னிக்கல் இருக்கு, செஞ்சு பார்த்துட்டேன் நான். அப்ப அது செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் அது ப்ராஜெக்ட் ஒர்க்கே செய்யணும். அது பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிற சில பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிற அது வந்து செராமிக்ல செய்யணும். செராமிக்ல செஞ்சிட்டோம்னா தண்ணியே ஃபியூலா மாறிடும். எலக்ட்ரிசிட்டி வந்து விண்வெளியில எலக்ட்ரிசிட்டி இருந்ததுன்னா விண்வெளியில கூட வீடு கட்டி வாழ முடியும். இந்த மாதிரி அது போகுது. அப்ப பரிணாமம் எப்படி போகுதுன்னா, பரிணாமம் வந்து இந்த மனிதன் சாகக்கூடாது என்பதற்காக விண்வெளி வரைக்கும் விரிஞ்சு போகுது. இப்ப நாளைக்கு இன்னும் 100-800 கோடி மக்கள் ஆயாச்சு, எல்லா உணவு பழக்கத்தை அடிமையாயிட்டாங்க. இனி பூமியை காப்பாற்ற முடியாது, எந்த அரசியல்வாதியும் பூமியை காப்பாற்ற முடியாது. எந்த அரசியல்வாதியும் குப்பை போடுறதை தடுக்க முடியாது, எந்த அரசியல்வாதியும் குப்பை போடுறதை தடுக்க முடியாது, இனப்பெருக்கத்தையும் தடுக்க முடியாது, உணவு பழக்கத்தையும் அவன் நிறுத்த முடியாது. அவ்வளவுதான் அன்ஃபிட். யாரு உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆரோக்கியத்துக்கு போக முடியும். சரிங்க, அதனாலதான் இருக்கு. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா, ஒரு நிமிஷம் பேசிட்டு அடுத்த நம்ம இந்த கடல் பாசி இருக்கலாங்கய்யா, கடல் பாசி ஸ்பைருலினா, அதை நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதியும் பண்ணிட்டு இருக்கோம், உள்நாட்டிலையும் கொடுத்துட்டு இருக்கோம். அது போக இந்த கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கோம். அது கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போயிருமா. மதுரை பேஸ்டு எக்ஸ்சேஞ்சு வெளிநாட்டில் அங்கே இருக்கும் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா, மதுரையிலே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சு அந்த கிரிப்டோ கரன்சிலாம் உருவாக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனியே பார்த்தீங்கன்னா மதுரையில் 16 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் மாதிரி அந்த மதர் கம்பெனியோடைய சொந்த எக்ஸ்சேஞ்சு, சொந்த கிரிப்டோ கரன்சி, சொந்த பிளாக் செயின். ஓகேங்களா, அதனால நம்ம நேர்ல எக்ஸ்சேஞ்ச போய் நேரடியா போய் பார்த்துட்டு அதோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் டவுட் எல்லாம் கேட்டு எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸ்சேஞ்ச பிரான்சைஸ் எடுத்து இன்னைக்கு அதுல வந்து ஸ்டேக்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோம். லீகலா நடக்குது. இந்தியன் கவர்மெண்ட் படி அந்த சட்டத்தின் படி எல்லாமே பாத்தீங்கன்னா லீகலா பொருந்தி நடந்துட்டு இருக்கு. இதாங்க பண்ணிட்டு இருக்கோம். சொந்த ஊர் மதுரை உங்களுக்கு? எனக்கு திருநெல்வேலி இருக்கிற திருநெல்வேலி. ஆமாங்க. சரி, பன்னீர்செல்வம் அந்த
அந்த அந்த அந்த 18 கேள்வியில இந்த 2வது கேள்வி உங்களால கேட்க முடியும். 2வது 3வது கேள்வி 18 கேள்வியில பன்னீர்செல்வம் சொல்றீங்க. 2வது 3வது கேள்வி வருது பாருங்க. 2வது 3வது கேள்வி சொல்றேன். உணவில்லாமல் வாழும் கோட்பாட்டை பற்றி முதலில் நீங்கள் எப்போது கேள்விப்பட்டீர்கள்? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி இது வந்து இங்கிலீஷ்ல வந்து when did you first hear about the concept of living without food? எப்படி நீங்க தெரிஞ்சு 3வது இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள நீங்கள் எந்த அனுபவங்களை சந்தித்தீர்கள்? What experience led you to learn and teach this practice? இது எங்க கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த முதல்ல ஏற்கனவே காலையில அந்த முதல் கேள்விக்கு 2வது கேள்விக்கு ஓரளவுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். இந்த 3வது கேள்வி எங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெங்கடேசன் விஞ்ஞானியை போய் சந்திக்கிறேன். இந்த கலையை கண்டுபிடிச்ச அந்த உணவு இல்லாமல் எப்படி வாழ்றது, அந்த உணவு இல்லாமல் எப்படி வாழணும்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உணவு இல்லாமல் வாழ முடியும்னு கண்டுபிடிக்கிறார். எப்ப பசி தாக கட்டுப்படுத்த முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், இந்த குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அந்த அன்னப்பாதி ஏற்கனவே சாப்பிட்டதெல்லாம் வெளியெடுக்கணும், அன்னப்பாதியை சுத்தப்படுத்தணும், ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தப்படுத்தணும் கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அது வருது. அது ஒரு பொது தியரி, அது இருக்கட்டும். அப்போ அந்த குறிப்பை நான் கண்டுபிடிக்கிறேன். இது நான் ஏற்கனவே இயற்கை உணவுல இருந்தங்காட்டி ஒரு இயற்கை உணவு சம்பந்தப்பட்டவங்களோட போய் சந்திக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த பழங்களும் இல்லாமல் நாம வந்து தொடர்ந்து நீர்ப்பயிற்சியை செஞ்சு காற்றுல வாழ முடியும்னு ஒரு அறிஞரை சந்திச்சேன். அவர் ஒரு இயற்கைவாதி, அதாவது நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவரை போய் இந்த திருவள்ளுவரை பற்றி, திருவள்ளுவர் விழா வருஷத்துக்கு ஒருக்க நாங்கள் திருவள்ளுவர் விழா நடத்துவோம். திருவள்ளுவருடைய தத்துவத்தில் விழா நடத்தும் பொழுது அதுக்காக அவரை அழைக்க போகும்பொழுது அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி நீங்க இயற்கை உணவுல இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ஆனால் இந்த இயற்கை உணவே இல்லாமல் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி யோகிகள் மாதிரி வாழலாம் இப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க. ஆய்வு ரொம்ப அற்புதமான சமாச்சாரம்னு அவர்கிட்ட கேள்விப்படுறேன். கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அது எங்க இருக்காருன்னு பார்க்கும்போது அப்புறம் அவர் முகவரி வாங்கிட்டு அவரை போய் சந்திக்கிறதுக்கு நேரம். அவர் சொந்த ஊர் வந்து மன்னார்குடியா இருந்தது. அவர் ஆராய்ச்சி பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 24 நூற்றாண்டுகளாகவே அவர் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் தள்ளி நரசீபுரம்னு ஒரு மலை இடிவாரம், அங்க அவர் உலகம் சுற்றியவர். வெங்கடேசன் வந்து பல நாடுகள், வளைகுடா நாடுக்கு போய் பல கட்டடங்கள் எல்லாம் கட்டியவர். அங்கதான் பணமெல்லாம் சம்பாரிச்சிட்டு வந்து தன்னுடைய 3 பேத்துக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. 2 பெண்ணு ஒரு பையன். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அவர் தனி சேர்ந்தப்பட்ட அவர்லாம் புத்தகத்திலே எழுதியிருக்காரு. இந்த உணவில்லாமல் வாழும் புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு. அவரை போய் சந்திச்சு போய் பேசணும். அப்போ அவனுக்கு வயது எனக்கு ஒரு 40-42, அவருக்கு வயது 62-61 நினைக்கிறேன். அப்போ சந்திச்சு பேசும்பொழுது எப்படி இங்கே சாத்தியம்னு கேட்டேன். இது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள், வெறும் தண்ணீரும் காய்கறியும் தான். முதல்ல பசி தாகத்தை கட்டுப்படுத்தி பழகணும். பசி தாகத்தை கட்டுப்படுத்தி பழகணும்னா ஏற்கனவே சாப்பிட்டது வந்து உள்ள உடம்பை தங்கி இருந்து அமிலத்தன்மையோடு இருந்துகிட்டே இருக்குது. அது உடம்பெங்கு இந்த அமிலத்தன்மை பரவி இருக்கு. ஆக அந்த உடம்பெங்கிலும் அமிலத்தன்மை பறக்கணும்னா அந்த உணவினால் கெட்டு போன சதையை கரைச்சி எடுக்கிறப்போ அது சுத்தமாகிறது. சுத்தமாகும்போது அந்த பசி தாக்கம் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுதாங்க அந்த உணவில்லாமல் வாழும் கலையினுடைய விஷயத்த அவர் கத்துக்கிட்டு அப்ப அந்த கையில புத்தகம் வச்சிருந்தார். அப்ப பார்த்து இந்த மாதிரி புத்தக வடிவு கிடையாது, ஒரு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மாதிரி, ஒரு புத்தகத்தை ஜெராக்ஸ் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி நகல், அதில் அந்த தைச்சு கொடுத்தாரு. அப்போ வந்து 100 ரூபா அந்த புத்தகம். அப்புறம் அன்பளிப்பா 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் மதிப்பே தான், அவ்வளோதான். இருந்தாலும் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நீங்க கண்டுபிடிச்சு தர்றீங்க. அப்புறம் 1000 ரூபா நன்கொடை கொடுத்தேன். அவர் வாங்கவே மாட்டேன்ட்டாரு. இருந்தாலும் வலுக்கட்டாயமா அவர் கையில, அவர் சட்டை பையில திடிச்சுக்கிட்டு 2 புத்தகம் வாங்கிட்டு நான் வந்தேன். வாங்கி அதுக்கப்புறம் ஒரே வாரம் தான், ஒரே வாரத்தில் இடவுன்னு அப்போ வந்து கடித போக்குவரத்து தான். ஒரே வாரம் புத்தகத்தை பார்த்தோன்னே நாம இது புரட்சி பண்ணியே ஆகணும் ஒரு முடிவோட இயற்கையா என்ன பண்ண, அந்த நீரை மருந்தா கருதி மாலை ஒரு வேளை மட்டும் நானே என்ன விட முருங்கைக்கீரை பொருள் நானே சமையல், யாரையும் ஏற்றுக்க மாட்டேன், நானே முருங்கைக்கீரையை சமையல் பண்ணி வேக வச்சு உப்புகள் போட்டு 2 தேங்காய் பூ போட்டு கொஞ்சோன்னு போட்டு காரம் போட்டு சாப்பிட்டு முதல்ல இந்த உடம்பை எடை கரைச்சேன். அப்போ என்ற எடையை வந்து 78 கிலோ இருந்துச்சு. 78 கிலோ அப்படி எழுது அவர் டைரி பேங்க். அப்போ 2002 அந்த நாட்குறிப்பு, பழைய நாட்குறிப்பு என்கிட்ட இருந்து 2002 எப்போ நாட்குறிப்பு என்கிட்ட இருக்கும். அந்த 2002 ஜனவரி மார்ச் ஏப்ரல் ஜனவரி மார்ச் 22ஆம் தேதி நினைக்கிறேன் தேதியெல்லாம் இருக்கு. அந்த 22ஆம் தேதி தொடங்கி அப்படியே அதுல இருந்து ஒரு 85 நாள், அந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் கிட்ட நெருங்குறப்போ அந்த எடை வந்து
78 கிலோ எடை வந்து 58 கிலோ கொஞ்சம் நின்றுச்சு. அப்ப அந்த அழுகி போன மலம் தான் அது. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், இது அழுகி போன மலம் தான் வெளியே போயிருக்குது. நம்ம தின்னுருக்க பாரு, அது பூரா அழுகி போய் மலமா மாறி சதையா மாறி அந்த சதையில போய் ஒட்டிக்குது. எல்லா அணுவுல வரைக்கும் போய் ஒட்டிக்குது. ஒவ்வொரு பயோ செல், கண்ணுக்கு தெரியாத நானோ செல் வரைக்கும் அந்த மலம் போய் சேர்ந்துக்கு. அவ்வளவு பிணவாடி அடிக்கும். அதை பூரா கரைச்சி அந்த தண்ணி தான். அப்ப வந்து வெறும் ஆற்று நீர், எங்க ஊர்ல ஆற்று நீர் பஞ்சமே கிடையாது. அந்த ஆற்று நீரை மட்டும் நான் பயன்படுத்தினேன். வேற எங்கேயுமே எங்க ஊர்ல வந்து ஆற்று நீர் தான் அருந்துவாங்க. எங்க கிணற்று நீரே எங்க ஊர்ல பேச்சுக்கே இடம் இல்லை. நான் இருக்கிறது ஈரோடு மாவட்டம், எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் ஆரம்பத்துல. இப்பதான் ஈரோடு மாவட்டம். அப்ப கோபிச்செட்டி எப்பவுமே தண்ணிக்கு பஞ்சம் இருக்கு, பவானி ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக எனக்கு பிரச்சனையே இல்லை, நல்லா ஆயிடுச்சு. அப்ப உடம்பு சுறுசுறுப்பா மாறிச்சு. அந்த இடுப்பு அப்படி சிறுக்க ஆரம்பிச்சு. இந்த இடுப்பு சிறுத்து மார்பு அகலமா போற. அப்ப கண்டு இந்த இடுப்பு சிறுக்க வேண்டும் அப்படி இயற்கையாவே உடம்புல வஜரமா மாறிடுது. எங்க பார்த்தாலும் அப்படி சுறுசுறுப்பு ஆயிடுச்சு. எவ்வளவு தூரம் ஒரு நாள் இழைக்கிறது இல்லை. அப்புறம் வெறும் தண்ணீரை அருந்துட்டு போறது, 10 கிலோமீட்டர் மிதி வண்டி ஓட்டி பாக்குறது எல்லாம் பண்ணி பார்த்தேன். தேவைப்பட்டா மட்டும் பேரிச்சம்பழம் வேர்க்கல சாப்பிடுவேன். அவர் கடின உழைப்பு செய்கின்ற பொழுது நீங்க ஏதாவது இயற்கை உணவு சாப்பிடலாம், சாதாரண உணவு சாப்பிடலாம். கடின உழைப்பு செய்யறப்ப பேரிச்சம்பழம் வேர்க்கல சாப்பிடுன்னு சொன்னார். அந்த மாதிரி நான் வந்து மலையெல்லாம் ஏறி பார்த்திருக்கேன். எங்க ஊர்ல மலை, பச்சை மலை, பவள மலையில் பெரிய பெரிய மலை இருக்கு. சும்மா ஒரு 10 நிமிஷம் ஏறினாவா அந்த மலை மேலே ஏறலாம். அது 5 தடவை ஏறி பாக்குறது, 5 தடவை ஏறுறது. அதுக்கு அடுத்து ஒரு 200 படிக்கட்டு தான் இருக்கும். கிடுக்கிட்டு ஏற வேண்டியது, மறுபடி இறங்க வேண்டியது, மறுபடி ஏற வேண்டியது, இறங்குறது. 2 மணி நேரத்துல ஒரு 10 தடவை வெளியே இறங்குனா அது 2 கிலோமீட்டர் ஆயிடும். எந்த சோர்வும் வர்றதில்லை. அப்ப மட்டும் தண்ணீரும் பேரிச்சம்பழம், அவ்வளவுதான். அப்பதான் தெரிஞ்சு போச்சு, ஓ இது பசி தாகத்தை கட்டுப்படுத்திக்கலாம். கடின விளைப்பு செய்கின்ற பொழுது அந்த அந்த பேரிச்சம்பழம் போதை பொருளா மாறிக்குது. இந்த ஸ்டீராய்டு மாதிரி வேலை செய்யுது. எப்படி கை கால் பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யுது. அப்புறம் தான் ஓ இது பெயின். ஆமா. அப்புறம் கேட்பான் அவர்கிட்ட. அவர் அடிக்கடி ஒரு மாசத்துக்கு ஒருக்கா போய், அப்பெல்லாம் வந்து வண்டி வாகனம் கிடையாது, அங்கெல்லாம் ஊருக்கு வசதியே கிடையாது. அவர் அந்த நரசீபுரம், தொண்டாமுத்தூர் நரசீபுரம்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போகணும். பெரிய பகுதி தொண்டாமுத்தூர், பெரிய ஒரு எம்பி பாராளுமன்ற தொகுதி தொண்டாமுத்தூர். அப்புறம் அவர் போவேன், எப்படியும் மாசத்துக்கு ஒருக்கா போவோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் கடித போக்குவரத்து தான் எல்லாமே. 15 பைசா கடிதம் இருக்கு வருங்க, அதுலதான் போக்குவரத்து. இதெல்லாம் அந்த அப்புறம் ஒரு இப்படியே பேசி பேசி பழகி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாத்துக்கும் பன்னீர்செல்வம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அடுத்த கேள்வி கேட்கலாம். சொல்லி கொடுக்க ஆரம்பி, அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த உடம்பு இழைச்சதுன்னு வந்ததான் முடிவு பண்ணிட்டேன். உடம்பு வளைச்சது வந்து பசிதாக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது, உணவு ரொம்ப குறைச்சிக்கலாம்னு தெரிஞ்சு பார்ப்போம். உண்டி சுருங்கின் உபாயம் படவுலான்னு சொல்லி 8000 ஆண்டுக்குள்ள சொன்னது கரெக்டா வந்துருச்சு. அது 8000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னது. ஓ உண்டி சுருங்கின் உபாயம் பட சமையல் கிட்ட எனக்கு கிடையாது. அப்ப யாரும் எனக்கு சமையல் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்ப எனக்கு விடுதலை கிடைச்சி, பெண்களுக்கும் விடுதலை கிடைச்சிருச்சு, எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஓ அப்ப எங்கேயாவது போனவங்க 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப யாரும் தேவையில்லை, எந்த சமையல் கட்டுக்கு அவனுடைய உதவியும் தேவையில்லை, தெரிஞ்சு போச்சு. அப்ப தனி மனித விடுதலை கிடைச்சிருச்சு. ரத்தம் வந்து ரத்தம் சுத்தமா இருந்துட்டே இருக்கும். ரத்தத்துல நார்மல்னே வரும். நான் பலமுறை ஆரம்பத்துல ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாசம் அப்ப வந்து மலிவா ஆராய்ச்சி பண்ற இடம்ல இதுல ஈரோட்ல பாத்தீங்கன்னா ஜெயின் அமைப்பு இருக்கு. ஜெயின் சங்கம், ஜீலர் சங்கம்னு பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் சங்கம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து இலவசம், குறைந்த கட்டணத்தில் அதிக மருத்துவ ஆய்வு பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வெறும் 100 ரூபா கொடுத்தா கம்ப்ளீட் செக்அப் பண்ணி கொடுப்பாங்க. அங்க போய் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க 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 வாங்க, எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? சென்னையில தான் இருக்கு. அது ஆவடி தானே? அந்த ஆவடியே என்னது அம்பத்தூர். ரைட். தொழில எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு என்ன விடுமுறையா? இன்னைக்கு என்ன விடுமுறை போட்டீங்களா? விடுமுறை தான், சண்டே எப்பவுமே விடுமுறை தானே. அப்புறம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? திருநெல்வேலி. என்ன ஊரு? திருநெல்வேலியா? ஆமாங்க ஐயா. அப்புறம் அந்த உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? கரெக்ட் ஆயிடுச்சா ஓரளவுக்கு உடம்பெல்லாம்? இன்னும் பிரச்சனை பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இந்த தோல் வேலை ஓரளவு இப்ப கடுமையான இப்பங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன தோல் நோய் வந்து குணமாக்குனாரு. நேரம் வந்து 3 நாள் பயிற்சி கொடுத்தாரு. கோபியே வந்துட்டார். 3 நாள் என்னோட தங்கி இருந்தாரு. அப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பவே 50,000 கொடுத்து கத்துக்கிட்டாரு.
அப்பெல்லாம் வந்து இப்ப யாருக்கும் தெரியாது. அப்ப வருஷத்துக்கு 2 பேத்துக்கு தான் வைத்தியம். 50,000 கொடுத்து கத்துக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஆரோக்கியத்தின் அடிப்படை. அவெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். எப்ப தைரியம் வருதா சொல்லிக் கொடுக்கலாம். ஆரம்பிங்க. நீங்க ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு இந்த மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்து நல்ல வழியில பொருளீட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல வழியில பொருளீட்டுறதுக்கு இது 2வது தொழிலா செய்யுங்க. பன்னீர்செல்வம் பாருங்க, அவர் வந்திருக்காரு. ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க, அம்பத்தூர்ல இருந்து பன்னீர்செல்வம். பாக்குறேன் சார். 1,00,000 லட்சம் கொடுத்து கத்துக்கிட்டவங்க இவங்க எல்லாம். இப்ப இந்த 3000 அப்பெல்லாம் 1,50,000 லட்சம் ஃபீஸ். 40,000 எவ்வளவுங்க? 40,000 எப்ப 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே. அதெல்லாம் அவங்கள கொடுத்தங்காட்டி தான் ஒரு இடமே வாங்க முடிஞ்சது. இப்ப எல்லாம் வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு ஏக்கரை வாங்கி இன்னைக்கு அந்த ஏக்கரா இவங்க கொடுத்த பணத்தை சேமிச்சு தான் இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வந்தாலும் இலவசமா தங்கிக்கலாம். ஒரு 10 பேர் தங்குற அந்த மாதிரி இடம் கட்டி வச்சிருக்கிறேன். இப்ப நானே அங்கதான் போறேன். நம்ம ஏதாவது பிரச்சனை வரும்போது அங்க 100 செட்டு 10 பேர் தங்கிக்கலாம். மின்சாரம், குடிநீர், தங்கு மடம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இடம். இப்ப இவங்க கொடுத்த பணம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சாங்க அப்பா. அதுக்கப்புறம் தான் ஆமா ஆமா ஒரு 10 பேரை ஸ்பான்சர் பண்ணணும் இல்லையா? அவங்க நோயும் நல்லா ஆயிடுச்சு. உணவு கட்டுப்பாடுல வந்துட்டாங்க. இவரு சென்னை தான். எனக்கு சென்னையில மட்டும் குறைஞ்சபட்சம் 500 பேர் இருக்காங்க. ஐயா, சென்னையில மட்டும் குறைஞ்சபட்சம் 500 பேர் இருக்காங்க. கூட்டமா கத்துக்குவாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. 100 பேர் 150 பேர் கத்துக்குவாங்க. அப்படிலாம் நாங்க படுத்தணும். அப்பெல்லாம் வந்து திருவெற்றியூர் ஒரு இடம் இருக்கு. திருவெற்றியூர்ல வகுப்பு நடத்துவாங்க. அப்பவே ஒரு குறைஞ்சபட்சம் 100 பேர் 150 பேர் 300 ரூபாய் 200 ரூபாய் அப்படி அறிமுகம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸ். இப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதெல்லாம் கூட்டிட்டு போய் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த குருகுல கல்விங்கிறது இப்பதான் சாத்தியம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூகுள் மீட்டிங் இருந்தங்காட்டி தான் தினம் சந்திச்சு பேசுற மாதிரி ஒரு சந்தேகம் போயிடுச்சு. இப்ப இதுதான் வளர்த்து எடுக்கணும். அப்ப அது வந்து செலவு அதிகம், பெரிய பிரச்சனை. ஏகப்பட்ட நான் போகணும், அவங்க வரணும், ஐயோ பெரிய தலைவலி. இது அப்படி இல்லை. நினைச்சே எப்ப வேணா பேசலாம். இப்போ ஒரு நாளைக்கு 5 வகுப்பு நடக்குது. காலையில 2 வகுப்பு, மத்தியானம் 1 வகுப்பு, சாயங்காலம் 2 வகுப்பு. இந்த 5 வகுப்புல எப்ப வேணா நீங்க வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் செலவு பண்ணீங்கன்னாவே ஒரு 6 மாசம் தினம் 30 நிமிஷம் செலவு பண்ணா எத்தனை செய்தி பேசலாம்? அப்ப இது மலிவாக்கியாச்சு. அதனால வேகமா பரவிட்டு இருக்குது. வெளிநாடு வரைக்கும் போயாச்சு. இப்ப 200 நாடுகளுக்கு இது போயாகணும். 200 நாடுகள்லயும் நம்ம போயாகணும். குறைஞ்சபட்சம் 200 நாட்டிலயும் ஒவ்வொரு நாட்டிலயும் 2000 பேர் 3000 பேர் தமிழ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிடிச்சி அவங்கள பொறு ஆரோக்கியத்துக்கு கொண்டு வந்துடணும். எவ்வளவு ஒரு பனிநாடா இருந்தா எங்க பனிநாட்டை சேர்ந்தவங்க, பனிநாடுனா ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், இங்க இருக்கிற 2 இடத்துல வர்றாங்க. அவங்க எல்லாம் கடுமையான குளிர், அவங்களுக்கு கடுமையான நோயெல்லாம் வருது. அது எளிமையா குணமாக்கிடலாம். அவங்க குளிர் காலத்துல ஒரு கடுமையான நோய் வருது. எல்லாம் இறைச்சி சாப்பிட்றாங்க, பன்னிக்கறி சாப்பிட்றவங்க. அதெல்லாம் என்ன பன்னிக்கறி, அதெல்லாம் ஆரோக்கிய சம்மந்தமே கிடையாது. அப்ப அதை சாப்பிட்டு அவங்க பாக்டீரியா அதிகமாகி கடுமையான காய்ச்சல், வாய் புண்ணு, கொடுமை. அவங்க பண்ற உணவு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான பிணமா மாறிடுதுங்க. நமக்கு வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இறப்புக்கு போனாவே நோய் வருதுங்கிறாங்க. அப்புறம் தெரியல எதனால நோய் வருது, ஏன் நோய் வருது, படாத பாடு படுறாங்க. பாவம் 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 பாவம். அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணுமே இல்லையா? இப்ப அவங்களெல்லாம் இப்ப என்ன பண்ற, வணக்கம். இப்ப அந்த குளிர் நாட்டில் இருக்கிறவங்க பூரா என்ன பண்றாங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற உணவை பன்றிக்கறி, மாட்டுக்கறி இதெல்லாம் வாங்கி ஃப்ரீஜர்ல வச்சு அதை வறுத்து தின்ன கொடுமையும். அதுக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இப்ப அவங்க நல்லாயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்கின் கேன்சர் வந்துருதுங்க. எல்லாத்துக்கும் ஸ்கின் கேன்சர் வந்துருது. பன்றிக்கறி சாப்பிட்றவன், மாட்டு இறைச்சி சாப்பிட்றவன், அது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேர்வையும் வராது, உள்ளேயே தங்கி அழுகிட்டே இருக்கும். வேர்வையும் வராது, உள்ளேயே தங்கும், வெளிக்கும் போக முடியாது. வெளிநாட்டில் இருக்கிற எவனுமே வெளிக்கே போறதில்லை. எல்லாரும் 10 கிலோ மலத்தோட தான் சுத்துறாங்க. இந்தியாவிலேயே எல்லாத்துக்கும் 5 கிலோ மலம் இருக்கும். பாரு வச்சிருக்காரு பாருங்க, அருமை. புத்தகம் வச்சிருக்காரு, கையோட வச்சிருக்க. ரவிக்குமார் வணக்கம் சொல்லி வாங்க. இதுல எல்லாம் டெலகிராம்ல வந்துருங்க. டெலகிராம் இந்த வாட்ஸ்அப் பயன்படுத்த வேண்டாம். டெலகிராம்ல எல்லாத்துக்கும் செய்தி, அதுலதான் அழிகிறது இல்லை, எல்லாமே இருக்கு. அப்ப அதனால வாட்ஸ்அப் வந்து நான் பயன்படுத்துறது இல்லை. இப்ப டெலகிராமுக்கு மாறியாச்சு. இப்ப டெலகிராம்ல லிங்கே வச்சிருக்கிறேன், உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க யாருக்கு வேணா அனுப்பலாம் ஒரு நாளைக்கு. சரி, இந்த 3வது கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு பதில் கிடைச்சிருங்களா ஐயா பன்னீர்செல்வம்? அது 4வது கேள்வி கேட்கணுமா உங்களை? அந்த 3வது கேள்வி இதுதான். இதை நடந்து ஆரம்பிச்சுட்டு 4வது கேள்வி கேளுங்க. ஒரு நிமிஷம். 4வது, இந்த பயிற்சியில் நீங்கள் முன்னேறிய போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்கள் நிகழ்ந்தது, அதான் சொல்லிவிட்டீங்க. 5வது கேள்வி, இந்த பயிற்சியில் ஆராய்ச்சி செய்யும் போது நீங்கள் உணர்ந்த முக்கியமான ஆற்றலினுடைய மாற்றங்கள் என்ன?
அந்த ஆற்றல் எப்படி இருந்து வருது அப்படிங்கிறது, ஆற்றல் இவங்க என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக அருள்னு சொல்லியிருப்பாங்க. அருள்னா எனர்ஜி தான். அருள்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பொருளை சிதைத்தால் அருள் வருதுன்னு சொல்றாங்க. எனர்ஜி மேட்டர் தான் அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறப்போ இந்த உடம்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வினாடி நானோ செகண்ட், ஒரு வினாடியே நீங்க வந்து லட்சக்கணக்கா பிரிச்சாலும் ஒரு வினாடியே வந்து ஒரு லட்சமா பிரிக்கலாம். அந்த நேரத்துல நமக்கு இந்த 300 வாட்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். இப்படி கூட சொல்லலாம், இப்படி கூட சொல்லலாம். ஒரு வினாடிக்கு எனக்கு 300 வாட்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ், அதாவது குறைஞ்ச பார்த்தீங்கன்னா 200 வோல்ட்டுமே 2 ஆம்பியர் நம்ம என் உடம்புல இருக்கணும். அப்பதான் இந்த உடம்பு வேலை செய்யும். 200 வோல்ட் பெருக்கல் 2 ஆம்பியர் 400 வாட்ஸ் வரும். அப்ப குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு கால் ஹெச்பி மோட்டார், பாத்தீங்கன்னா 250 வாட்ஸ் 300 வாட்ஸ். இது எங்க இருந்து வருது? இது உணவு கட்டுப்பாடு இருக்கிறப்போ அவன் சொல்றது, வெள்ளைக்காரன் சொல்றது கூட சாராயத்தை சொல்றான். நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆல்கஹாலா மாறிடும், அமினோ ஆசிட்டா மாறி. இங்க அமினோ ஆசிட்டே கிடையாது. இங்க எல்லாம் ஒய்ஃபை மாதிரி வேலை செய்யுது உடம்பு. அதாவது இந்த பரிணாமத்தை உடைக்குது. இது உடைக்குது எவல்யூஷன் தியரி. அதாவது நீங்க 6ஆம் அறிவுல 5ஆம் அறிவுல சொல்ற அந்த கான்செப்டை உடைஞ்சு போய் புது கான்செப்ட் உருவாகுது. அப்ப இந்த உடம்பு என்னன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியலா மாறுது. உடம்பு வந்து மின்காந்த பொருளா மாறுது. இந்த செந்தூரம் சொல்லுவாங்க, அந்த காலத்துல செந்தூரம் சொல்லுவாங்க, ரெட் ஆக்சைடு சொல்லுவாங்க. ரெட் ஆக்சைடு அதாவது அயன் ஆக்சைடு, ரெட் ஆக்சைடு, ஃபெர்ரிக் ஆக்சைடு, ஃபெரைட் ஆக்சைடு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடம்பு என்ன பண்ணுறது, காந்தமா மாறி. எப்படி ஒரு பொருள் காந்தமா மாறிச்சுன்னா வெளியிருந்து இழுக்குது இல்லையா, ஒரு பொருளை அட்ராக்ட் பண்ற மாதிரி உடம்பு அட்ராக்ட் பண்ணுது. அது எப்ப மாறும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா ஃபெரைட்ல இருக்கணும். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்கணும், இரும்பு துகள் இருக்கணும், மெக்னீசியம் இருக்கணும், சோடியம் இருக்கணும். குறிப்பா சோடியம் இருக்கணும், அல்லது லித்தியம் இருக்கணும். லித்தியம் இருக்கணும், சோடியம் இருக்கணும், மெக்னீசியம் இருக்கணும், ஃபெரைட் இருக்கணும். இதெல்லாம் இந்த காம்பினேஷன் இருக்கணும். இந்த காம்பினேஷன் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா தாவரத்தில் இருக்குது. அப்படியே தாவரத்தில் இருக்குது. தாவரத்து தலையை பார்த்தீங்கன்னா பச்சையா இருக்குது, நம்ம பழுப்பா இருக்குது. நம்ம உடம்புல பழுத்த தேகம் மாநிறம் பழுப்பா இருக்குது. ஆச்சரியமா இருக்கு. தாவரத்தை நம்ம சொல்றது அப்படியே தாவரத்தில் இருக்கு. அப்ப தாவரம் என்ன பண்ண, சூரிய ஒளியில இயங்குது, உடம்பும் சூரிய ஒளியில இயங்குது. அதான் விஷயம். அது வெளியிருந்து அப்சர்வ் பண்ணி தனக்கு தேவை எனர்ஜி கிரியேட் பண்ணிக்குது, புரோட்டீனை தயாரிச்சுக்குது. நாம என்ன பண்றோம், மூக்கு வழியாக நைட்ரஜன் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 2 காற்று உள்ள போகுது. ஆக்சிஜனும் நைட்ரஜனும் உள்ள போகுது, ஆக்சிஜனும் உள்ள போகுது. இவன் என்ன பண்ணிட்டானா ஆக்சிஜன் மட்டும் உள்ள போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அடிப்படை அறிவே இல்லாத காட்டு மிராண்டிகள். வெள்ளைக்கார மாதிரி ஒரு முட்டாள் உலகத்துல எவனும் கிடையாது. காத்துல நைட்ரஜன் இருக்குது, காத்துல ஆக்சிஜன் இருக்கு. அது ஆக்சிஜனை மட்டும் பிரிச்சு உள்ள போகுமான்னு கேக்குறேன். என்ன அறிவு இருக்குது இவனுக்கு, என்ன அறிவு இருக்கு, என்ன ஒழுக்கம் இருக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஆனா எங்கேயாவது தனியா ஆக்சிஜனுக்கு ஒரு மூட்டை இருக்குதா, இல்ல நைட்ரஜன் அப்படியே 2 நாள் உள்ள போகும், கார்பனும் சேர்ந்து உள்ள போகும். உள்ள காத்துல என்னென்ன கலந்துருக்குதோ அத்தனை தானே உள்ள போகும். கரெக்டா ஆக்சிஜன் போய் ஆரோக்கியம் தெரியுதுன்னு சொல்றானுங்களே, ஆக்சிஜன் ஆரோக்கியம் தெரியுது, நைட்ரஜன் என்ன ஆகுது அது தெரியாம மாட்டிக்கிட்டானுங்க. இப்பதான் சொல்றானுங்க இதெல்லாம் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. ரைட். இப்ப என்ன சொல்றானுங்க, சூரியன்ல இருந்து வைட்டமின் டி வருதுங்கிற. அது எப்படி உடம்பு இழுக்கும்? அது நான் மாத்திரை வடிவத்துல வருமா, அது என்ன வடிவத்துல வரும், இட்லி மாதிரி வருமா, தோசை மாதிரி வருமா, பூரி மாதிரி வருமா? வைட்டமின் டி வருதுன்னா எப்படி வரும், எந்த அடிப்படையில் வரும், ப்ரூஃப் ஒண்ணு கிடையாது. வருதுங்கிறீங்க அப்படின்னா எல்லாம் இந்த ஒய்ஃபை தான். மேல பட்டோடனே அது அப்சர்வ் பண்ணி பிரிச்சுக்குது, எல்லா வகையான சால்ட்டா பிரிச்சுக்குது. நீ ABCDEFGH என்னென்ன சொல்றே எல்லாம் மாறிக்குது. அதேதான் நைட்ரஜன் புரோட்டீனா மாறு. அதனால ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ ரேஷனல் ஃபாஸ்டிங் என்பது வேற, ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் என்பது வேற. நான் சொல்றது பகுத்தறிவு சார்ந்த நோன்புன்னு பேரு. உணவு என்பது விருப்பத்தில் வர வேண்டுமே தவிர உணவு என்பது ஆரோக்கியத்துல வர முடியாது. 2 விஷயம்தான். உணவு என்பது விருப்பம் தான், டேஸ்ட் தானே. இந்த டேஸ்ட் இல்லாம நீங்க மாவு தின்னுங்க பார்க்கலாம். எந்த பணக்காரனாவது டேஸ்ட் இல்லாம மாவு திம்பானா? எந்த பணக்காரனாவது ருசி இல்லாம கறி திம்பானா? எந்த பணக்காரனாவது ருசி இல்லாம கொழுப்பு திம்பானா? எல்லாத்துலயும் ருசி போட்டுதான் திங்கிறா. ருசி எங்க வந்து, ருசி யாரு கொடுத்தது? ருசி இயற்கை கொடுத்ததுதான். பகுத்தறிவு யாரு கொடுத்தது? இயற்கை கொடுத்ததுதான். 7ஆம் அறிவு யாரு கொடுக்கறது? இயற்கை. 7ஆம் அறிவுங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் தான் சொந்தம், வெளிநாட்டுக்காரனுக்கு கிடையாது. 7ஆம் அறிவுன்னா அவனுக்கு கிடையாது. அவன் 5ஆம் அறிவை புலன்களையும் தாண்டறது இல்லை, பகுத்தறிவும் பயன்படுத்துறது இல்லை, 7ஆம் அறிவும் தெரியறது இல்லை. நோய் வந்து குணமாக்க முடியாது, குணமாக்க முடியாதுன்னு தெளிவா சொல்றேன். எந்த நோயும் யாராலையும் குணமாக்க முடியாது. அப்படி பார்த்தா அரசியல்வாதிகள் 1000 கோடி பணம் வச்சிருக்கான், நோய் யாருக்காவது குணமாயிருக்கா? அரசியல்வாதி குணமாயிருக்கா? அவங்க 1 லட்சம் கோடி கூட செலவு பண்ணுவாங்க. எவனாச்சும் எந்த ஒரு அரசியல்வாதாவது
தன் நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கானான்னு கேட்கிறேன். ஒரு ஆஸ்பத்திரிக்கு உள்ளேயே படுத்திருக்கிறான், 100 டாக்டர் சுத்தி நிக்கிறாங்க, ஒண்ணும் காப்பாற்ற முடியறது இல்ல. ஆனா இதுதான் இயற்கை முறை. ஆக இதுதான் இந்த விஷயம். ஆக வந்து இதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அப்ப வந்து சக்தி எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. அப்படிதான் அவர் சொல்றாரு. பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல அவர் கையில புத்தகம் வச்சிருக்காரு. 5வது பாடம் எடுங்க. அது மட்டும் இன்னைக்கு 5வது பாடத்தை எடுத்துங்க. அவர் படிக்கிறாரு பாருங்க. 5வது பாடம் பக்கம் வந்து 70 5வது பாடம் 70ஆம் பக்கம். 70ஆம் பக்கம் பாருங்க. தலைப்பு படிங்க. விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி. பக்கம் 70வது பக்கம். பக்கம் 70. ரவிக்குமார் பக்கம் 70. அப்படியே படிங்க. கீழே பாருங்க, இந்த பேஜ் நம்பர் 59 இருக்கு பாருங்க. அதுல கீழே பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 69 கொடுத்துருக்குதா? அண்டர் ஐடியல் கண்டிஷன் நைட்ரஜன் இஸ் அசம்பிளேட்டட் ஃப்ரம் ஏர். நைட்ரஜன் வந்து நன்கு அண்டர் ஐடியல் கண்டிஷன்னா நன்கு சுத்தமான பிறகு. என்னது ரவிக்குமார்? இங்க உங்க ஒளிப்பெருக்கி சரியா வேலை செய்யலையே. நான் பேசுறது கேக்குதா? உங்களுக்கு வரலையே. நீங்க பேசுறது கிளியரா கேக்கு சார். கையில ஒரு புத்தகம் வச்சிருக்காரு, அதான் படிச்சேன். அவர் பாரு எங்க உட்காந்துருக்காருங்க, சென்னையில உட்காந்துருக்காரு. ஏதோ ஒரு பூங்கால உட்காந்துருப்பாரு தெரியுது. பின்னாடி மூங்கல் மரம் இருக்குது. அந்த கையில புத்தகம் வச்சிருக்காரு. என்ன பூங்கா? என்ன பேர்? என்ன இது வந்து மில்லேனியம் பார்க். மில்லேனியம் பார்க்கா? சரி 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 சரி. இப்ப தொழிற்சாலை இருக்கிற இடம், தொழிற்சாலை நீங்க பற்ற வச்சிருக்கீங்களா? அது அந்த ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்களா? அது எந்த இடம்? பாடி. பாடி. அங்கதான வீடு? அங்கதான் இருக்குது. மேல்மேடு தான் தங்கி இருக்கீங்க? அங்கதான் இருக்கீங்களா? வேற பக்கம் மாறிட்டீங்களா? அது பக்கத்துல இன்னொரு பில்டிங் ஐயா. பரவாயில்ல. சரி 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 சரி. ஆனா நிறமெல்லாம் மாறி இருக்குது. நிறமெல்லாம் மாறிடுச்சு, நல்லா தெரியுது. மூஞ்சியில நல்லா நிறம் மாறி இருக்கு. மூஞ்சி மின்னத்தை விட மூஞ்சி கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு. இப்ப பழச்சாறுல இயற்கை உணவு தான் இருக்கீங்களா? பழச்ச உணவு கட்டுப்பாடு தான் இருக்கிறீங்க? ஆமா ஆமா, உணவு கட்டுப்பாடு இருக்கிறீங்க. சரி ரைட்டு. அதுல பாத்தீங்கன்னா அந்த கீழே பாத்தீங்கன்னா 71ஆம் பக்கம். அதாவது கழிவுப் பொருள்களும் விஷப் பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான நீர், அதாவது உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்று இந்த நைட்ரஜனை உடம்பு சுத்தமான நிலையில், எந்த நிலையில்? சுத்தமான நிலை. சுத்தம் பண்றதுக்கு 6 மாசம் ஆகும். விளையாட்டு இல்ல. சுத்தம் பண்றதுக்கு ஒரு நாள், அந்த ஒரு நாள் பட்டினி, 2 நாள் பட்டினி, இந்த இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் வந்து ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நேரு வாத்தியார்ட்ட சேர்ந்து 6 மாசம் பயிற்சி எடுக்காம ஒரு வயலும் தப்பிக்க முடியாது. அப்படி தப்பிச்சு போனவர் தான் ரவிக்குமார். அவர் கடுமையான தோல் நோய் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார். நான் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. உள்ள கழிவு தான் நோய் மாதிரி காட்டுறதுன்னு சொன்னேன். விட்டுருந்தா அது புற்றுநோயை கன்வெர்ட் ஆயிரும். ஸ்கின் கேன்சரா மாறிடுச்சுன்னு அவ்வளவுதான். அந்த கோடிக்கணக்கில் செலவு பண்ண தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் சரியாயிட்டாரு. அவர் வீட்டுக்கே போயிருந்தேன் நான். அடிக்கடி சென்னை போறப்ப அவர் வீட்டுல வந்து போய் தங்குவேன். 2 நாள் குறைஞ்சபட்சம் 2 நாள் தங்கி அங்கிருந்து வகுப்பு எடுப்பேன். அவரும் புரட்சி பண்ணவர் தான். அவரும் கடுமையான முயற்சி எல்லாம் பண்ணாரு. என்ன பண்றது? ஒருத்தர் 2 பேர்லாம் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் ஆதரவு கொடுத்தா நடக்கும். ஒருத்தர் 2 பேர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் இந்த வகுப்புல வரங்க அத்தனை பேர் உண்மை உணர்ந்து நீங்க பொருள் தியாகம் பண்ணாம இந்த கலையை பரப்ப முடியாது. ஏன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு நீங்களே செஞ்சுக்குது. என்னோட புத்தகம் கிடையாது, ஒரு அறிவியல் நூல். ஒரு திருக்குறளை நீங்க எப்படி படிச்சு உலகத்துக்கு சொல்றீங்க, அதே மாதிரி இதை படிச்சு யாரு வேணா நடத்தலாம். அதை சொல்லி முடிக்கிறேன். இது வந்து பழைய புக். நீங்க பேஜ் நம்பர் மாறி இருக்கு. இது புது புத்தகம் வாங்கி உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க, அனுப்புறேன் உங்களுக்கு. புரியுதா? ஓகே ஓகே. நீங்க நன்கொடை கொடுக்கலாம். யாருக்கு தானே? இஸ்ரோ கூட அனுப்பிச்சிருக்கேன் நான். இஸ்ரோவுக்கு போயிருக்கு 2-3 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தவங்க எல்லாத்துக்கும் இந்த ஐடில கொடுக்கலாம். கூரியர்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆமா ஆமா, யாருக்கு நேர்ல போய் கொடுக்காதீங்க. சும்மா அட்ரஸ் போட்டு போய் படிச்சுக்க வேண்டாம். அவன் புத்தி இருந்தா படிச்சுட்டு போறான். புரியுதா? ஓ, அந்த பழைய புத்தகம் அது அறிக்கூட.
ஜெராக்ஸ் அதே எங்க அப்பா. அதுக்கப்புறம் மாடர்ன் வந்துருச்சு பாரு. இது நவீன வடிவம் பாருங்க, நவீன வடிவம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்ப அந்த பக்கம் மாறிடுது. அதாவது பாத்தீங்கன்னா விண்வெளியிலிருந்து சக்தின்னு வரும் இல்லையா, விண்வெளியிலிருந்து சக்தி இந்த தலைப்பு பார்த்தா தெரியும் பாருங்க. 5வது பாடம் நீங்க பாருங்க. இந்த தலைப்பு முதல் பக்கம் அந்த அட்டவணை பாருங்க, பொருள் அட்டவணையில் பாருங்க, பொருள் அட்டவணை பாட அட்டவணை அதுல பாருங்க. ஆமா, என்ன தலைப்பு? தலைப்பு வந்து விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி, விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி. விண்வெளியிலிருந்து மனித உடலுக்கு சக்தி. 6ஆம் பாடம். அப்படியே கீழே படிங்க. அதேதான் அதேதான் 6ஆம் பாடம் 2 பாடம் இருக்கும். அதுல 5ஆம் பாடத்தை படிங்க. அதுல அதுக்கு இது அது 5 படிங்க. அது 5 படிங்க. 5 6 கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஜெர்மன் டாக்டர் நேச்சர் வரும் பாருங்க. டாக்டர் அர்னால்ட் எக்ரட் அவர்களின் புத்தகத்திலிருந்து கீழ்கண்ட விளக்கம் வருதா? விண்வெளியிலிருந்து சக்திக்கு வாழும் முறை. டாக்டர் அதேதான் 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 அதேதான். இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கும். தமிழ்ல இருக்கிறது படிங்க. மனித உடலின் ஆரோக்கியம், அதை மட்டும் படிங்க. தமிழ் இருக்கிறது படிங்க. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சக்தியினாலும் மற்ற பொருள்களின் செயல்புடன் தடைப்பட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. மனித உடல் உள்ள ஆரோக்கியமான ஒரு கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீண்ட நாட்களுக்கும் தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். இத்தனை காலம் பட்டினி என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனாக தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். கழிவுகளும் விஷ பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் மேலான நிலைக்கு உயர்வடைவீர்கள். உணவு எந்த விதமாக செல் என்று நாம் படித்ததை எல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். அதாவது நாம சாப்பிடுற சாப்பாடு எந்த மாதிரி செலவாகுது, அதாவது நம்ம சாப்பிடறோம் இல்லையா, அது எப்படி ஸ்டோர் ஆகுது, எப்படி ஸ்பெண்ட், எப்படி செலவு பண்ணுது, எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா உண்மையை தெரிஞ்சுக்கலாம். அதை மட்டும் படிச்சுட்டு நிறைவு செஞ்சுக்கலாம். மணி என்னாச்சு, மணி 12:37 12:40 முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் நேரம். 3 நிமிஷம் தான். சாலிட் வேஸ்ட் அதை படிங்க. சாலிட் வேஸ்ட் பலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியாகிறது. ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறி மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகிறது. மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலில் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் சுத்தமாக மாறும். 1 நாள் 2 நாள் 3 நாள் நடக்காது. அதுதான் விஷயமே. அடுத்தது கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியிலிருந்து நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்றும் புரிகிறது. இதோட நிறுத்திக்கலாம் போதும். அப்புறம் பெண்கள் எல்லாம் வரலாம். என்னோட பொண்ணு 2 பேர் பண்றாங்க, அரைக்குறைவா பண்றாங்க. பெரிய பொண்ணும் செய்யறாங்க, சின்ன பொண்ணும் செய்யறாங்க. சாதாரண உணவுல இருப்பாங்க, இட்லி தோசை தான் இருப்பாங்க, திடீர்னு காய்கறிக்கு மாறுவாங்க, திடீர்னு ஜூஸுக்கு மாறுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் மாடலா இருக்கிறேன், நீங்க அறிவுரையெல்லாம் சொல்றது இல்ல, நான் உங்களுக்கு தான் அறிவுரையை தவிர என் குடும்பத்துக்கு நான் மாடல். நான் அறிவுரை சொல்றது இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும், வகுப்பு எடுக்கலாம் உங்களுக்கு தெரியும்.
அவங்க சாதாரண உணவுல தான் இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு ஜூஸுக்கு மாறுவாங்க, திடீர்னு பழச்சாருக்கு மாறுவாங்க, ஒரு நாள் ஃப்ரூட்ஸ்ல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இதுல எங்க இருந்து கத்துட்டாங்க அவங்க? தமிழ்நாட்டுக்கே நீங்க தான் மாடல். ஆமா, என் குடும்பத்துக்கு நான் தான் மாடல். உலகத்துக்கு நீங்க தான் மாடல் சார். நான் அவங்க இன்னைக்கு காலையில பார்த்தா என்னன்னு கேட்டா, இன்னைக்கு காலையில என்ன வச்சிருக்கேன்னு கேட்டா, எங்க வீட்டுல நேத்தெல்லாம் ஃபுல் கட்டு பல ஏன்னா வசதியான ஊர்ல இருக்கிறாங்கனால ஏதோதான் விற்கிறாங்க. தடிக்கு விட்டு ஐஸ்கிரீம் கடை தான், தடிக்குள்ள இருந்தா தடிக்குள்ள இருந்தா இறைச்சி கடை தான், அதுக்கெல்லாம் அவங்க போறது இல்ல. வேற ஏதாவது இந்த பலகாரமெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு இப்ப என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 வகையான காய்கறி போட்டு வறுத்த அரிசியை வறுத்து போட்டு தண்ணி நிறைய ஊத்தி தாளிச்சு விட்டு வச்சுட்டாங்க. 4-5 காய்கறிகள், கொஞ்சம் அரிசி வறுத்து போட்டு நெய் ஊற்றி வணக்கி விட்டு தண்ணி நிறைய ஊற்றி வச்சுட்டாங்க. பார்த்தா காய்கறி கஞ்சி, அதைத்தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. குடிங்கன்ட்டு நான் பசி இல்லை மயக்கம்ல இருக்கு. ரைட், புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க நான் சொல்லல, அவங்க செஞ்சுக்கிறாங்க இதெல்லாம். கல்லூரிக்கு போற அவங்க சாலட் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா வயசு 32. நான் சொன்னேன் உடம்பு கரெக்டா இருக்கு, குழந்தை பெத்த மாதிரி. நான் சொன்னேன் குழந்தை பெத்த மாதிரி தெரியக்கூடாது, குழந்தை பெத்த மாதிரியே தெரியக்கூடாது. அப்ப அவங்க உடம்புல சிறுத்து போய் கரெக்டா இருக்குது அவங்களுக்கு. நான் சொன்னேன் இதுதான் உண்மை. அப்ப அவங்க புத்தகத்தை படிச்சிருக்காங்க, புத்தகத்தை ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஆக இதுதான் விஷயமே. அதனால நீங்க எல்லாரும் டெலகிராம்ல வாங்க, டெலகிராம்ல செய்தி கொடுக்கப்படும். வாட்ஸ்அப் அவசரத்துக்கு தான். வாட்ஸ்அப் நிறைய பல தடவை நேற்று கூட வாட்ஸ்அப் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இதுல இந்த டெலகிராம்ல தான் நான் நம்ப முடியும், வாட்ஸ்அப்பை நம்ப முடியாது. அப்ப எல்லாம் டெலகிராம்ல வாங்க. எல்லாரும் இந்த 30 நாள் உங்களுக்கு இலவசமா அறிமுக வகுப்பு நடக்குது. அது 3000 நன்கொடைன்னு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு தனி, அது விரும்பினா நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் செய்யலாம், இல்லைன்னா இந்த 1 மாசத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நன்கொடை கொடுக்கறது எல்லாம் உங்க விருப்பம் தான். நன்கொடை கொடுத்து நீங்க கத்துக்கலாம், பண்ணிக்கலாம். ஏதாவது கருவி இருந்தால் கேட்கலாம். அப்படி சாயங்காலம் இதே மாதிரி 8 மணிக்கு நிகழ்ச்சி இருக்கு, முடிஞ்சா வாங்க. ரவிக்குமார் உங்க அனுபவத்தை ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ரவிக்குமார் பேசுங்க, ஒரு நிமிஷம் உங்க அனுபவத்தை சொல்லுங்க, ஒரு நிமிஷம் பேசுங்க. ஐயா சந்திச்சு ஒரு 8-9 வருஷம் இருக்கும். வழிகாட்டுதல்படி ஒரு 6 மாசம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸ்கின் பிரச்சனை எல்லாம் ஒரு 75-80% சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதான் செய்ய முடியும், அப்படிதான் செய்ய முடியும். ஆசிரியர் சந்திக்காம தைரியம் வர. இனிமேல் தினம் வாங்க, தினம் 8 மணிக்கு வாங்க, ஒரு 20 நிமிஷம் வாங்க. தினம் 8 மணி, 8 to 8. காலையில 6 to 6:30 இருக்குது. காலையில 6 to 6:30. அப்புறமா மத்தியானம் 12 to 12:30. சாயங்காலம் 4 to 4:30. இரவு 8 to 8:30. இதுல யாரு எந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பா இருக்கோ அந்த நேரத்துல பயன்படுத்தலாம். இல்ல வேற ஏதாவது நேரம் யாராவது கேட்டீங்கன்னா ஒதுக்கலாம். ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் வரணும். எனக்கு இந்த நேரம் வேணும்னா குறைஞ்ச ஒரு 10 பேர் வரணும். அவங்களுக்கு இலவசமா சொல்லி தரலாம். சரியா? நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி. நன்றிங்க.